ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவும் சூப்பர் சாஃப்ட்டான சோள இட்லி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த இட்லியில நம்ம ஒயிட் ரைஸ் சேர்க்க போறதே கிடையாது. ஒயிட் சோளம் மட்டுமே வச்சு நம்ம பண்றோம். ரொம்ப ஹெல்தி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒயிட் சோளம் 2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். அத ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ அதே கிளாஸ்ல 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் ஒயிட் அவல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு டைம் இத வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துரலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நம்ம ஊற வைக்க போறோம். ஓவர் நைட் இல்லன்னா ஒரு 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ இன்னொரு பவுல்ல நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு சோளம் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். குறைஞ்சதா 6 மணி நேரம், அதிகபட்சமாக ஓவர் நைட் ஊற விடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து 6 மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்து நல்லா ஃபைனாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். என்னோடய கிரைண்டர் வந்து 9 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறனால நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அந்த உளுந்து மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை உங்களோட கிரைண்டர் வந்து புதுசாக இருந்தால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே உளுந்து மாவு அரைப்பட்டுரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்த ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற சோளத்தை இதில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைச்சிடக்கூடாது, லைட்டாக கொரன்னு இருக்கணும். பாருங்கள், அந்த டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த சோளம் வந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே அரைப்பட்டுரும், ரொம்ப நேரம் ஆகாது. உளுந்து அரைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கையாலேயே நல்லா இந்த மாதிரி 2 மாவும் ஒன்றா ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து புளிச்சிரும். ரொம்ப வெயிலாக இருந்தால் மாவு 4 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துடும். இல்லை கொஞ்சம் மந்தமாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி புளிக்கும். எனக்கு வந்து 5.5 மணி நேரத்துலேயே மாவு புளிச்சிருச்சு. ஸோ நான் லைட்டாக அந்த மாதிரி புளிச்சதுக்கப்புறமா உடனே வந்து இட்லி பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். ஓவராக புளிச்சிருச்சு அப்படின்னா அந்த புளிச்ச ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்காது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதும் நம்ம பிளேட்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நீங்கள் குக் பண்ணாலே போதும். ரெகுலர் இட்லி மாதிரி தான், நல்லா இந்த மாதிரி குக் ஆகிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எவ்வளோ புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு வந்து தக்காளி தண்ணி சட்னி தான் கேட்டிருந்தாங்க வீட்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திணை இட்லி. இந்த திணை இட்லிக்கும் நம்ம வந்து அரிசியே சேர்க்க போகிறது கிடையாது. மில்லட் வச்சு பண்ணுறனால ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நான் திணை அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் திணை அரிசிக்கு 1/2 கிளாஸ் உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு அந்த திணை அரிசியையும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 5லேருந்து 6 மணி நேரம் கட்டாயமாக ஊறணும். இது ஊறட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ்வலாக வந்து உளுந்து அரைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி உளுந்து நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஸோ உளுந்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற திணையையும் அவலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது. இதோட டெக்ஸ்சர் வந்து ரவை மாதிரி இருக்கணும், லைட்டாக கொரன்னு இருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வராது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொரன்னு இருக்கணும். அரைச்சதுக்கப்புறமா இதையுமே வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நல்லா புளிச்சு வரட்டும். ஸோ அன்றைக்கி இங்கே வெயில் அடித்தனால எனக்கு மாவு வந்து 5 மணி நேரத்துலேயே புளிச்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புளிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் எண்ணெயோ நெய்யோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு யூஸ்வலாக நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா? அதே மாதிரி வேக விட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா நம்மளோட திணை இட்லி சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடும்.
இதுக்குமே வந்து வீட்ல தக்காளி தண்ணி சட்னி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவே பண்ணியாச்சு. ராகியும், திணையும் சேர்த்து ஒரு மில்லட் இட்லி. இந்த இட்லியிலயுமே நம்ம ஒயிட் ரைஸ் சேர்க்க போறது கிடையாது. மில்லட் வச்சு பண்ற ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான். 1 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. இது ஓரமா இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்துல 1/2 கிளாஸ் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதுவுமே ஓரமா இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்துல 1/2 கிளாஸ் அவல். இந்த அவல் வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்புறமா ஊற வச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பும், திணை, ராகியும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து 6 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். இந்த அவல் வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். உளுந்து அரைக்க போட்டதுக்கு அப்புறமா இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து அரைக்க போட்டுறலாம். தண்ணி வந்து தேவைப்பட்டா ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. வாட்டரியாக ஆயிடக்கூடாது. கெட்டியாக இருக்கணும் உளுந்து மாவு வந்து. ஸோ இது 1/2 மணி நேரம் ஆகும். உளுந்து அரைக்க போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அவலை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. உளுந்து அரைப்படுறதுக்குள்ளே அவலும் வந்து நல்லா ஊறிடும். உளுந்து மாவு வந்து எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும் அரைப்படுறதுக்கு. ஸோ உங்கள் கிரைண்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைமிங் மாறலாம். என்னோடய கிரைண்டர் பழசு அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உளுந்து அரைப்பட்டதுக்கு அப்புறமா இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச அவலை சேர்த்துட்டு திணை அரிசியும் ராகியையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே அரைப்பட்டுரும். ஸோ பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. நார்மல் இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதே மாதிரி லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைச்சா எப்போவுமே இட்லி நல்லாவே வராது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக குறைன்னு அரைச்சதுக்கப்புறமா நம்ம உளுந்து எடுத்த பாத்திரத்துலேயே இந்த மாவையும் சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். புளிக்கும் போது நமக்கு வெளியே வராமல் இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாவு புளிக்கிறதுக்கு வந்து 6 மணி நேரம் போல் ஆச்சு. லைட்டாக புளித்த உடனே வந்து இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லை நான் மறுநாள் தான் வந்து இட்லி பண்ண போகிறேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மறுநாள் வந்து நான் இட்லி சுட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்போ வந்து ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இட்லி பாத்திரம் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டாண்டை தூக்கி உள்ளே வைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து சீக்கிரமாக வேகும். யூஸ்வலாக நம்ம வேக வைக்கிற மாதிரி 10 நிமிஷம் கரெக்டாக வெந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி மாவும் ஒட்டாமல் வரணும் கையில். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பர் சாஃப்டான ராகி திணை வச்சு ஒரு இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸில் தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இட்லி தோசையாவது நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணால் கொஞ்சம் ஜாஸ்தி நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஒயிட் ரைஸில் வந்து நமக்கு ப்ரோட்டீன் அவ்வளோவா கிடையாது. இந்த மாதிரி மில்லட்ஸில் வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது. இந்த தக்காளி தண்ணி சட்னியோட ரெசிபியும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு இட்லி. ரொம்பவும் சாஃப்டான கம்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சில இட்லி வந்து இட்லி ரைஸ் சேர்த்தா தான் வந்து நல்லா வரும். ஸோ நான் சேர்க்காம வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது எனக்கு சொதப்பிருச்சு. அதனால் இட்லி அரிசி சேர்த்து ஒரு தடவை பண்ணேன். அது ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. அதை தான் நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல், நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊறட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் உளுந்த மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உளுந்து மாவு வந்து தண்ணியாட்டம் ஆயிரும். ஸோ இட்லி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வராது. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு உளுந்து மாவு வந்து 1/2 மணி நேரம் அரைப்பட்டுருச்சு. நான் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த கம்பும் இட்லி அரிசியும் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க.
இந்த கம்பு மாவு வந்து சீக்கிரத்திலேயே அரைப்பட்டுரும். 2, 3 நிமிஷத்துலயே அரைப்பட்டுரும். இந்த மாரி கொர கொரன்னு இருக்கணும். ரொம்ப ஃபைனா அரைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. இந்த மாரி கொர கொரன்னு இருக்கணும். பாருங்க. இப்ப நல்லா அரைப்பட்டுருச்சு. எனக்கு 3 நிமிஷத்துலயே அரைப்பட்டுருச்சு. இத வந்து நம்ம இப்போ எடுத்துறலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்க கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இத க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். மாவு வந்து கொஞ்சம் புளிக்கட்டும். பாருங்க, எனக்கு இந்த மாவு வந்து 5:30 மணி நேரத்திலேயே புளிச்சு வந்துருச்சு. ஸோ ஒரு தடவ இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம். இட்லி பிளேட்ல எண்ணெய் ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டேன். இட்லி மாவ வந்து அந்த பிளேட்ல ஊத்திட்டு, நம்ம ஸ்டீமர்ல தூக்கி வச்சிரலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாரி கையில வந்து நீங்க ஓட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாவு ஒட்டாம வந்தா இட்லி வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிரலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இட்லி எடுத்துரலாம். பாருங்க நல்லா சூப்பர் சாஃப்ட்டான கம்பு இட்லி. வெறும் கம்பு மட்டுமே வச்சு இந்த இட்லி பண்ணேன். அவ்வளவா நல்லா வரல. ஸோ இட்லி அரிசி சேர்த்து பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்ட்டா கிடைச்சது. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை பயிறு வச்சு நல்லா புசு புசுன்னு ஒரு சூப்பர் சாஃப்ட்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த இட்லிக்கு வந்து நான் இட்லி அரிசி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி. நம்ம தனித்தனியா தான் ஊற வைக்கணும். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம். அந்த உளுந்தில் இந்த வெந்தயத்தை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு 4 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். ஊறட்டும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்து மாவு நான் 1/2 மணி நேரத்துக்கு அரைப்பேன். 1/2 மணி நேரத்துக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஃப்ளஃபியாக சூப்பராக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும். உளுந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இட்லி அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து லைட்டாக கொர கொரன்னு இருக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொர கொரன்னு அரைப்பட்டதும் நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா? அதுலேயே வந்து நம்ம இந்த மாவையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சை பயிறு இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை பயிறுமே வந்து 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கொர கொரன்னு அரைப்பட்டு வந்துடும். உளுந்து மாவு அரைக்க தான் டைம் ஆகும். இந்த மாவெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக அரைப்பட்டு வந்துடும். ஸோ பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. அதையுமே வந்து நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா? அதே பாத்திரத்துக்கு நம்ம சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மாவுமே ஒன்று சேரணும். நம்ம ஏன் பச்சை பயிரும் இட்லி அரிசியும் ஒன்றாவே ஊற வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. இட்லி அரிசி வந்து ஒரு மாதிரி அரைப்படும். பச்சை பயிறு வந்து ஒரு மாதிரி அரைப்படும். ஸோ நம்ம வந்து தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைக்கிறது தான் பெஸ்ட்டு. பாருங்கள், மாவு வந்து எனக்கு 5:30 மணி நேரத்துலேயே இந்த மாதிரி புளிச்சு வந்துருச்சு. ஒன்ஸ் புளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பிளேட்டில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த பிளேட்டை தூக்கி உள்ளே வச்சு ஒரு 12 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஓட்டை போட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சேலம் சாம்பாரும் கதம்ப சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சூப்பர் சாஃப்டான கருப்பு கவுனி இட்லி, புசு புசுன்னு ஒரு பணியாரம், நல்லா கிறிஸ்பியான ஒரு தோசை. இந்த 3 ரெசிபியும் ஒரே மாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த கருப்பு கவுனி இட்லி மாவு பண்ணுறதுக்கு நான் ஒயிட் ரைஸும் சேர்த்துருந்தேன். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி.
சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி சேர்க்காம கருப்பு கவுனி அரிசி மட்டுமே வச்சு நான் இந்த ரெசிபி பண்ணியிருந்தேன். ரொம்ப சொத சொதன்னு ஆயிடுச்சு. இட்லி நல்லாவே வரல. ஸோ, அதனால் நான் இட்லி அரிசி சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பர்ஃபெக்ட்டா வந்துச்சு. 1 கிளாஸ் கருப்பு கவுனி அரிசிக்கு 1 கிளாஸ் இட்லி அரிசி சேர்த்து செஞ்சு பாருங்க. பயங்கர டேஸ்ட்ல இருந்துச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது ஓரமா இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில 1/2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன். 3/4 கிளாஸுக்கும் கம்மியா, 1/2 கிளாஸுக்கும் கொஞ்சம் அதிகமா கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன். நீங்க ஒயிட் உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் போல வெந்தயம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில 1/2 கிளாஸ் அளவுக்கு ஒயிட் அவல் சேர்த்துருக்கிறேன். நீங்க சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இந்த அவலை மட்டும் நம்ம அப்படியே ஓரமா வச்சிரலாம். அந்த கருப்பு கவுனி அரிசியையும், கருப்பு உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 10 மணி நேரம் கண்டிப்பா ஊறணும். இட்லி அரிசி சீக்கிரமா ஊறிடும். ஆனா கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? 10 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். இந்த அவல் இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். உளுந்து அரைக்க போறதுக்கு முன்னாடி அவலை ஊற வச்சா கரெக்ட்டா இருக்கும். பாருங்க உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 10 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த உளுந்தை கிரைண்டரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பு உளுந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுந்து அரைக்க போட்டுட்டு அவளையும் ஊற வச்சாச்சு. அவல் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. அவளை சேர்த்துட்டு கருப்பு கவுனி அரிசியும் இட்லி அரிசியும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா? அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே அரைப்பட்டுரும். ஸோ பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைப்பட்டால் நல்லாவே இருக்காது. இந்த அளவுக்கு கொர கொரன்னு இருக்கணும். பாருங்கள் டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும், கொர கொரன்னு. ஸோ இந்த மாதிரி கொர கொரன்னு அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதையுமே அந்த உளுந்த மாவு எடுத்தோம் இல்லையா? அதிலேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொர கொரன்னு இருக்கணும். ஃபைனாக அரைச்சிடாதீங்க, நல்லாவே இருக்காது. நான் நல்லா கெட்டியாக கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த மாவெல்லாம் ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மாவு புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு புளிக்கிறதுக்கு 6 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள் இந்த மாதிரி புளிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு நல்லா கெட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாம். ஸோ இதே மாவு வச்சு நான் பணியாரமும் தோசையும் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் மாவு இட்லி ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டில் ஊற்றிடலாம். அங்கே ஸ்டீமரில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே வச்சுக்கோங்க. 12லேருந்து 13 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு பாருங்கள். கையை ஈரம் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டு பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை மாவு லைட்டாக உங்கள் கையில் ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி புதினா சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. சரி இதே மாவு வச்சு எப்படி புசு புசுன்னு பணியாரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன். கேரட் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாவில் இருந்து பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த கேரட் துருவல் இருக்கு இல்லையா? அதை சேர்த்துட்டு
கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து பணியாரம் மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ ஒரு பணியாரம் பேனில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற பணியாரம் பேன் வந்து நான்ஸ்டிக் தான். இதோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 3/4 குழி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வேகட்டும். ஒன் சைட் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டு தேவைப்பட்டால் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பணியாரம் பயங்கர சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து நான் தோசைக்கு ரெடி பண்ணிக்கிறேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நான் தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ தோசை பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பி தோசையும் ரெடி ஆயிரும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் எப்படி சூப்பர் சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி இப்படி தான் இருக்கும். இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம், இதையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கிறேன். நான் ஒயிட் அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து இப்போது வாஷ் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இந்த அவல் வந்து நம்ம உளுந்து அரைக்க போடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ அரிசியும் உளுந்தம்பருப்பும் நல்லா ஊறட்டும். நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுந்து தான் அரைக்கணும். ஸோ உளுந்து அரைக்க போட்டாச்சு. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க. என்னோடய கிரைண்டர் வந்து ஒரு 9 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறனால 1/2 மணி நேரத்துக்கு வந்து உளுந்து ஆட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட கிரைண்டர் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தால் 20 நிமிஷமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உளுந்து அரைப்பட்டுட்டு இருக்குது. நம்ம அவல் வந்து ஊற வச்சிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஊற விட்டுருங்க. உளுந்து அரைப்படுறதுக்குள்ளே இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடும். பாருங்கள், உளுந்து இந்த அளவுக்கு கெட்டியாக ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லியுமே சூப்பராக வரும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அவல் அதை சேர்த்துட்டு, கூடவே நம்ம ஊற வச்ச அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக, ரொம்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இட்லி சொதப்பிடும். ஸோ அரிசி போட்டுட்டு கிரைண்டர் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. எனக்கு வந்து இந்த 2 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. ரொம்ப நேரம் ஆகாது. 2 to 3 மினிட்ஸ் அவ்வளோதான், அதுக்குள்ளே அரைப்பட்டுரும். பாருங்கள், ஓரளவுக்கு கொரன்னு இருக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து மிக்சியில் இட்லிக்கு மாவு ஆட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து மிக்ஸி தோசைக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த இட்லி அப்படின்னாலே கிரைண்டர் தான். அப்போ தான் எனக்கு சாஃப்டாக வருது. நான் ட்ரை பண்ணதில்ல, எனக்கு தெரியாது. ஸோ இட்லி அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கிரைண்டரை யூஸ் பண்ண பாருங்கள். இந்த மாவு வந்து எனக்கு புளிக்கிறதுக்கு 7 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக புளிச்ச உடனே வந்து நான் இட்லி பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் ஓவராக புளிக்க வைக்க மாட்டேன். என்னை புளிச்ச ஸ்மெல் எங்கள் வீட்டில் பிடிக்காது. கொஞ்சம் நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும்.
ஒன்ஸ் இந்த மாதிரி புளிச்சதுக்கப்புறம் இட்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். இட்லி பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம மாவு வந்து அதில் ஊற்றி ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி ஓட்டை போட்டு பார்த்தா உங்கள் கையில் ஒட்டாமல் வரணும். எனக்கு இது வேகிறதுக்கு கரெக்டாக 12 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். சூடாக எடுக்க வேணாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லா சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்து நான் கதம்ப சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அரிசியே சேர்க்காத பாசிப்பருப்பு வச்சு எப்படி சூப்பர் சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு பவுலில் 2 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறினா போதும். ஓவர் நைட் ஊறணும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து கரெக்டாக 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட் நம்ம வந்து உளுந்து தான் அரைக்கணும். அரைக்க போட்டாச்சு. உளுந்து வந்து 1/2 மணி நேரம் கண்டிப்பாக அரைப்படணும். லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. இது இப்போ 1/2 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுந்து 1/2 மணி நேரம் ஆறப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி இட்லியும் உங்களுக்கு நல்லா வரும். உளுந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு அந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு கிரைண்டர் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக அரைப்பட்டுரும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே இது அரைப்பட்டுரும். ஸோ பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. எனக்கு 3 நிமிஷத்துலேயே மாவு அரைப்பட்டுருச்சு. மாவு ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கக்கூடாது. லைட்டாக கொர கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ஸோ இதையுமே வந்து நம்ம உளுந்து எடுத்த பாத்திரத்துலேயே எடுத்துட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு எனக்கு 5 மணி நேரத்துலேயே புளிச்சிருச்சு. ஸோ இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக 5 மணி நேரத்துலேயே இந்த மாவு புளிச்சிருச்சு. நான் வந்து ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். 7 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படின்னு ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த புளிச்ச ஸ்மெல் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. ஸோ ஒன்ஸ் வந்து லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுறது. அப்படி இல்லை, நான் வந்து மறுநாள் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இட்லி பண்ணுறதுக்கு இட்லி பிளேட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என் பையனுக்கு மினி இட்லியும் எங்களுக்கு நார்மல் இட்லியும் பண்ணுறதுக்கு இட்லி குக்கரில் வச்சுட்டேன். ரெகுலர் இட்லி மாதிரி தான் 10லேருந்து 12 நிமிஷத்தில் இது வெந்துடும். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. இது கூட தேங்காய் தண்ணி சட்னியும் தக்காளி தண்ணி சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.